நம்மோடு கூட பேச போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எங்களை மறைத்து கர்த்தர் வெளிப்படணும். ஆமென். Thank you Jesus. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? Amen. எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறீங்க? நான் எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறேன். கர்த்தர் பேச போகிறார். ஆமென். Amen. ஹல்லேலூயா. சில வார்த்தைகள் இருதயத்திலே துளிர்விட ஆரம்பித்தது. It was special. Amen. நீங்கள் விசேஷமானவர்கள் என்று கர்த்தர் சொன்னார். Hallelujah. இந்த திருச்சபைக்கான இந்த மாதம் நீங்க ஜெபித்ததற்கான ஒரு வாக்குத்தத்தத்தை பரலோகம் கொடுத்து அனுப்பி இருக்கிறது. Amen. நம்புறவங்க வானத்துக்கு நேர கரங்களை உயர்த்தி Jesus. என் கூட பேசுங்கன்னு சொல்லுங்க. என் கூட பேசுங்க ஆண்டவரே. வார்த்தையானவரே, வார்த்தையானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, அப்பா, அப்பா, இயேசுவே, இயேசுவே, என் கூட பேசுங்க. என் கூட ஹல்லேலூயா. பேசுங்க அப்பா. கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். அந்த காதுகள் ஆயத்தமாகட்டும், இருதயங்கள் ஆயத்தமாகட்டும். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கலாமா? நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்கப்பா. வார்த்தை பரலோகத்திலிருந்து இறங்கி வரட்டும். ஆமென். அது வார்த்தை மாத்திரமல்ல, அது அல்ல, அது அவர். அவர் வார்த்தையானவர், 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 ஆதியில் இருந்தவர், இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர். இன்றைக்கு நம்மளையும் அவர் உருவாக்க அவர் இறங்கி வந்திருக்கிறார். இந்த நாளில் எங்களோடு கூட இடைப்படுவீராக ராஜா. என்னை உருவாக்குங்க, என்னை உடைங்க, என்னை மீண்டுமாய் உமக்கேற்ற பாத்திரமாய் வணைந்து கொள்ளுங்க அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இந்த மாதம் ஜெப மாதம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமென். This is the season of prayer. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. பால் யாங்கிச்சோ அவர்களுடைய திருச்சபை மிக பெரிய திருச்சபை, வளர்ந்தோங்கின திருச்சபை. அவரிடத்திலே உங்க திருச்சபை இப்படி வளர்ந்ததின் ரகசியம் என்ன என்று கேட்டப்போ 3 காரியங்களை அவர் சொன்னதாக நான் வாசித்தேன். நம்பர் 1 அவர் சொன்ன பதில் prayer. நம்பர் 2 prayer. prayer. நம்பர் 3 prayer. hallelujah. நீங்க எவ்வளவுனா போட்டுக்கலாம். 4, 5, 6, 7, 8. There is only one reason. prayer. ஜெபம் என்பது ஒரு பயங்கரமான ஆயுதம், எளிமையானவன் பயன்படுத்துகிற ஆயுதம். Amen. சாதாரண மனிதன் கையில AK-47 இல்ல, அதை விட பெரிய ஆயுதம் கொடுத்த மாதிரி. நீ சாதாரண ஆளுதான், ஆனா நீ எப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறியோ, Amen. பிசாசு வேற யார கண்டும் பயப்பட மாட்டான். கண்களை திறந்து ஜெபிக்கிறவன் பார்க்கும் பொழுதே ஆளரும். Amen. மும்பையில தாராவியில ஒரு தெருவில் நான் நடந்து சென்று கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அங்கே ஒரு மந்திரவாதி, எனக்கு அவனை தெரியுது, அவனுக்கு என்ன தெரியுது, ஒரு செகண்ட் போயிட்டான். எதிர்க்க நாங்க பாக்குறோம். ஐ நோ ஹிஸ் ஸ்பிரிட். அவனுக்குள்ள இருக்கிற ஆவியை நான் அறிவேன், எனக்குள்ள இருக்கிற ஆவியை அவன் அறிவான். ஜெபிக்கிறவனுக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். Amen. ஒரு செகண்ட்ல அப்படி மறைஞ்சு போயிட்டான். ஆமென். ஏன்னா ஜெபிக்கிறவர்கள் ஒரு டைமென்ஷன்ல வேலை செய்ய மாட்டான். நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. when you pray you are working in 3 dimensions, 3 லெவல். இப்போ நம்ம இங்க 2 லெவல் 3 லெவல் சர்ச்ல இருக்கிறது போல பூமியில ஒரு லெவல். நீ ஜெபிக்கும் போது பூமியில ஒரு மாற்றம் வரும். வந்திருக்குதா? வரும். வந்திருக்குதுன்னா ஒரு ஆமென் சத்தமா? ஆமென். அடுத்தது ஆவிக்குரிய மண்டலம். உன் கண்கள் அதை காணாது, ஆனால் அந்த மண்டலத்திலே உன் ஜெபம் கிரியை செய்யும். தானியேல் ஜெபித்த பொழுது அங்கே ஒரு யுத்தம் நடந்ததாக தானியேல் சொல்லுகிறார். சொன்னாரா? ஆமா. அந்த யுத்தத்திலே ஜெயிப்பதற்கு எனக்கு இன்னொரு தூதன் வந்து உதவி செய்தார் என்று சொல்லுகிறார்.
இது ஆவிக்குரிய மண்டலம். செகண்ட் லெவல். தேர்ட் லெவல் எங்க தெரியுமா? பரலோகம். பூலோகத்திலே எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்படும். பூலோகத்திலே எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலையும் கட்டவிழ்க்கப்படும். ஐயா அம்மா நான் சொல்றேன், இந்த உலகம் என்ன பிரச்சனைனாலும் எதையாவது ஒண்ணு மேல வச்சுதான் கட்டி விடும். இன்னைக்கு மந்திரவாதி கிட்ட போறான், இன்னைக்கு வேற காரியங்களுக்கு போறாங்க, எனக்கு விடுதலை வேணும் என்று எல்லாராலையும் கட்டதான் முடியும். மேல இன்னொன்னு ஒண்ணு கட்டி விடுவான், கால்ல ஒண்ணு கட்டி விடுவான், கையில ஒண்ணு கட்டி விடுவான், அதுக்கு மேல மந்திரிச்சு கட்டி விடுவான். கட்டவிழ்க்கிற வல்லமை, கட்டவிழ்க்கிற வல்லமைய ஜெபிக்கிறவனாகிய உனக்கும் வேதத்தை சுமக்கிற எனக்கு மாத்திரம் தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். It is the power of prayer, you know. Amen. It is the power of prayer. ஜெபம் என்பது ஆப்ஷன் கிடையாது, ஜெபம் என்பது அவசியம். நாம் ஜீவனுள்ள தேவனை நோக்கி முழங்காலிட்டு ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இந்த ஜெபம் நம்ம பண்றதுனால மகிமையை சுகந்தரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். இன்றைக்கு உங்க முன்னாடி ஒரு ஊழியக்காரனா நான் நிக்கிறதுக்கு காரணம் தனி ஒருத்தியின் ஜெபம், என் தாயின் ஜெபம். பிகாஸ் 5 வருஷம் எங்க அம்மா எனக்காக ஜெபம் பண்ணாங்க. நான் நல்லவனே கிடையாது. காலேஜ் போகும்போது என் பாக்கெட்ல எதெல்லாம் இருக்கக்கூடாதோ எல்லாம் இருக்கும். துணி துவைக்கும் போது பார்த்தா சிகரெட் பாக்கெட் இருக்கும், தேவையில்லாத பொருட்கள்லாம் இருக்கும். ஒரு தாய் சொல்லி சொல்லி பார்த்தா அழுதா, அடிச்சா, ஒன்னும் கேட்கல. முடிவு பண்ணாங்க, இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது, இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. ஆமா, எனக்காக பேசுற ஒருத்தர் இருக்கிறார், எனக்காக நிக்கிற ஒருத்தர் இருக்கிறார், எனக்காக வழக்காட ஒருவர் இருக்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒருவர் உண்டு. அவரிடத்திலே மனிதன் முகம் பார்க்க அல்ல தெய்வத்தின் முகம் பார்க்க நான் முழங்காலிட்ட எங்க அம்மா ஜெபிச்சாங்க. இன்னைக்கு உங்க மத்தியில ஊழியக்காரனா முழுமை பெற்றவனாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். That is the power. That is the power of the prayer. ஆமா, ஹalleluya. பெண்மணியே, நீ சாதாரணமானவள் அல்ல. அன்பு சகோதரனே, உன்னுடைய ஜெபத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. அந்த ஜெபத்தை ஒரு மாசமா நீங்க பண்ணி கொண்டு இருக்கிறதுனால இந்த சபைக்கு அந்த ஜெபத்தின் பலனாக ஒரு வாக்குத்தத்தத்தின் வசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். Promise word to this church, to whoever who has prayed in this church. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எசையா 58ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை கர்த்தர் இந்த நாளில் பெத்தேல் சிட்டி கத்தீட்ரல் ஆலயத்தில் சேர்ந்த உங்கள் ஒவ்வொருத்தருக்கும், இந்த ஜெப மாதத்துல ஜெபித்த உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின் ஜெயமுள்ள வார்த்தை இதுதான். இன்றைக்கு சொல்லுகிறோம் சகோதரனே சகோதரியே, ஜெபத்திற்கும் ஜெயத்திற்கும் ஒரே வேர்டு தான், ஒரே எழுத்து தான் வித்தியாசம். ஜெபிக்கிறவன் ஜெயமெடுப்பான், ஜெபிக்கிறவன் ஜெயமெடுப்பான். சாதாரண ஜெயம் இல்ல, முற்றிலும் ஜெயம், முற்றிலும் ஜெயம். இந்த நாளில் இந்த வார்த்தையை உங்களுக்கு என்று கர்த்தர் பிரத்யேகமாக கொடுத்திருக்கிறார். உன்னிடத்தில் இருந்து தோன்றினவர்கள், நீங்க யாரா இருந்தாலும் சரி, பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை நீங்கள் கட்டுவீர்கள். You will rebuild. Amen. The church will rebuild. The people will rebuild. ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா தோர இங்கிலீஷ் பேசட்டும். சொல்லுங்க, rebuild. 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 சத்தமா சொல்லுங்க, rebuild. பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். ஆமென். rebuild அப்படின்னா ஏற்கனவே இருந்த ஒன்று, அது இப்ப பாழாய் போச்சு. ஆனா அந்த பாழா போச்சத அப்படியே விட்டுறாம அதை மீண்டுமாய் கட்டி எழுப்புகிற வல்லமைய உங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். கரங்களை நல்லா தட்டி ரேமா லாத்தோ ஷேதே ரிபோஹோ துரஹதரயா கந்துரா பாபா. கர்த்தர் உங்களை கட்டுகிறவர்களாக எழுப்ப போகிறார். ஹalleluya. ஹalleluya. அந்த வசனத்தை அழகா நம்ம கைகளை வைத்து நம்ம அப்படியே எல்லாரும் வாசிக்க போறோம். அக்கா வாசிங்க, சேர்ந்து நம்ம வாசிக்க போறோம். எல்லாரும் வாசிக்க போறோம். நல்லா எல்லாரும் எடுத்து வைத்துக் கொண்டீங்களா? எல்லாரும். I want everyone to turn your Bible to Isaiah
chapter 58 and verses 12. ஏசாயா 58வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்வோம். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். துறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். அப்படியே அந்த வசனத்துல கை வைங்க. இந்த வசனத்தை நான் சுதந்தரித்துக் கொள்ளுகிறேன். இந்த வார்த்தைகளை நான் சுதந்தரித்துக் கொள்ளுகிறேன். I inherit this word in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் இந்த வசனம் என் குடும்பத்துக்கு சொந்தமாகட்டும். இந்த வசனம் என் பிள்ளைகளுக்கு சொந்தமாகட்டும். இந்த வார்த்தை என் சபைக்கு சொந்தமாகட்டும். இந்த வார்த்தை சத்தமா சொல்லுங்க, எனக்கு சொந்தமாகட்டும், எனக்கு சொந்தமாகட்டும், எனக்கு சொந்தமாகட்டும். உண்மையா கேளுங்க, உண்மையா கேளுங்க. ஒரு நிமிஷம். we are going to pray, we are going to pray, we are going to pray earnestly. கர்த்தருக்காக உண்மையுடனே ஜெபிக்க போகிற இந்த வார்த்தையை நாங்க சுகந்தரிக்கணும் ஆண்டவரே. சுதந்தரிக்கிறோம்ப்பா. ரீபில்ட். அது உங்களுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, பார்க்கிறவர்களுடைய வாழ்க்கை ஒரு நாள் நல்லா தான் இருந்தாங்க, ஆனா இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் உங்களுடைய ஜெபம் அவர்களுடைய வாழ்க்கையை ரீபில்ட் பண்ணும். உங்களுடைய ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையை ரீபில்ட் பண்ணும். எஸ், ஆமென். brick by brick, brick by brick, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கட்டி எழுப்பி ஒரே நாள்ல தெரியாது. ஆமென். ஹalleluya. தாஜ்மஹாலை யாருங்க கட்டினா? கொத்தனார் இல்லையா? ஷாஜகான் கட்டினாரு, கொத்தனார் கட்டினாரோ நமக்கு தெரியாது. ஆனா நீ கட்ட போறன்றது எனக்கு தெரியும். ஆமென். ஜீசஸ். ஹalleluya. ஹalleluya. because hallelujah, ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் இந்த வசனத்தை ரொம்ப அழகா சொல்றாரு. ஜெசிமா, it starts with உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள். இந்த சபையில தோன்றி இருக்கிறாங்க ஜெபிக்கிற ஒரு கூட்டம். ஆமென். 3 லெவல்லையும் யுத்தம் பண்ணுகிற ஒரு கூட்டம். ஆமென். நீங்க யுத்த களத்துல நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் சோல்ஜர்ஸா நிப்பாங்க, சில பேர் ரதங்கள் மேல நிப்பாங்க, சில பேர் வில் யுத்த வீரர்களாக நிப்பாங்க, சில பேர் குதிரைகள் மேல நிப்பாங்க, சில பேர் யானைகள் மேல நிற்பாங்க, சில பேர் தோல் கொடுத்து போரிடும்படியாக அரசன் கூட இருப்பாங்க, தலைவன் கூட இருப்பாங்க. ஆனா எல்லாருமே ஒரே களத்துல நிற்பாங்க. கர்த்தர் அப்படி இந்த சபையிலிருந்து தோன்றினவர்களாக சில பேரை ஜெபிக்கிறவர்களாக சொல்லுங்க, ஜெபிக்கிறவர்களாக. I am the person who will pray. நான் ஜெபிப்பேன் சொல்றவங்க, நான் ஜெபிப்பேன் சத்தமா 7 முறை சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஜெபிப்பேன் சொல்லுகிறவர்கள் இந்த வாக்குத்தத்தத்தின் வார்த்தைகளை இயேசுவின் நாமத்திலே சுகந்தரிப்பார்களாக. Yes, we need more prayer. Yes, we need more prayer. Yes, we need more prayer. Hallelujah. Hallelujah. முதல் ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறது, நீங்க ரீபில்ட் பண்ணுவீங்க. எதெல்லாம் பாழா இருந்துச்சோ, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், உங்களுடைய ஜெப வாழ்க்கை, இல்ல உங்களுடைய வேதத்தை வாசிக்கிற உங்க வாழ்க்கை. நல்லா தான் வாசிச்சுட்டு இருந்தேன் சிஸ்டர், என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி நான் இப்போ தோய்ந்து போயிருக்கிறேன். ஆண்டவரோடு கூட இருந்த உறவு நல்லா தான் இருந்துச்சு, ஆனா இப்போ நல்லா இல்ல. அப்போ இப்போ என்ன தெரியுமா பண்ண போறீங்க? உங்களுடைய ஜெபம் இந்த நல்லா இல்லாத சூழ்நிலைய திருப்பியுமா நல்லாக்க போகிறது. ஆமென். இன்னைக்கு எதனால தெரியுமா முடியும்? ஜெபத்தினால முடியும். ஜெபத்தினால மட்டும்தான் முடியும். prayer will rebuild. ஆமென். ஆமென். இந்த வசனம் எங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப விசேஷமான ஒரு வசனம். ஏன்னா என்னுடைய கணவரை முழு நேர ஊழியத்திற்கென்று கர்த்தர் அழைத்த பொழுது இந்த வசனத்தை கொடுத்து தான் அழைச்சார். நான் கேட்டேன், நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். கூப்பிட்டார், விட்டுடு வந்துடு. 4-5 கம்பெனி இருந்தது. இன்னைக்கு கூட என் ஃபோனுக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா ட்ரூ காலர்ல லக்கி பில்டர்ஸ் தான் வரும். லக்கி பில்டர்ஸ், லக்கி பஜார், லக்கி டென்டா கேர், லக்கி கஃபே, பல வியாபாரங்களை நாங்க செய்து கொண்டு இருந்தோம். ஆண்டு விட்டுட்டு வர சொன்னார். விட்டுட்டு வரும்போது நான் என்ன செய்யணும்னு கேட்டப்ப ஆண்டு சொன்னார், இந்த ஒரு வசனத்தை தான் கொடுத்தார். ஆமென். சில யுத்தங்கள் பயங்கரமா போராடும், பயங்கரமான ஆவி பயங்கரமா போராடும், விடவே விடாது. அப்ப சொல்லுவேன், ஆண்டவரே
குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்று நீ பெயர் பெறுவாயின்னு சொல்லி இருக்கிறபடி இந்த மகனின் வாழ்க்கை குடியிருக்கும்படி நான் திருத்துகிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். செகண்ட் 35 வருஷம் போராடின ஒரு சத்துரு ஓடி போயிடுவான். ஆமென். ஹாய், என்னோட பேர் அனு. நான் இங்கே 1 இயரா ஆரி டீச் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் இங்கே 3 பேட்ச் முடிச்சிருக்காங்க. ஒரு பேட்ச்ல 80 மெம்பர்ஸ் வருவாங்க. மொத்தம் இது வரைக்கும் ஒரு 250 மெம்பர்ஸ் இங்கேருந்து முடிச்சு போயிருக்காங்க, ஆரி முடிச்சு போயிருக்காங்க. அத்தனை பேருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இங்கே இருக்கிறதுக்கு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் நான், அண்ணாவையும் அக்காவையும். அது மட்டும் இல்லை, இங்கே வரவங்க எவ்வளோ பிளஸ்டா போறாங்கங்கிறதும் நாங்கள் பார்க்குறோம். அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எவ்வளோ இங்கே ஹையா இருக்கு அப்படிங்கிறதையும் நாங்கள் பார்க்குறோம். நம்ம ஒன்றும் இல்லை அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க இங்கே வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நாங்கள் இங்கேருந்து வெளியெடுத்து கொடுத்துறத ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோம். வணக்கம், என் பேர் அருணாராணி. ஃபர்ஸ்ட் பேட்ச்லேருந்து நான் வரேன். இங்கே வந்து ஆரியை கற்றுனேன். வீட்டை விட்டு வெளியே வர மாட்டோம் எப்பவுமே. நாங்கள் இந்த கிளாஸ் நடக்குதுன்னு சொல்லவே நாங்கள் இங்கே வந்து கற்றுக்குன்னு இங்கே வந்து நாங்கள் வேலை செய்கிறேன். ஜூட்டும் கற்றுக்குன்னு ஜூட்டும் தைக்கிறோம். என்னோட பேர் தீபா. நான் ஒரு மகிழ் வித் மகிழ் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு 1 இயர் ஆகுது. நான் இங்கே வந்து ஆரி கிளாஸ் படித்தேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட். நான் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் என்னோட வீட்லேயோ சரி வெளியேயோ சரி நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு. இங்கே ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் வர அமௌண்ட்டை வச்சு என் பசங்களுக்கு நான் வந்து கிஃப்ட் பண்ணேன், என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு கிஃப்ட் பண்ணேன். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு ஹாப்பினா அதுதான் எனக்கு. பிகாஸ் நம்ம சம்பாத்தியத்துலேருந்து ஒன்று வாங்கி கொடுக்கறது வந்து ரொம்ப ஒரு பெரிய பிளெஸிங்காக இருந்தது எனக்கு. என் பேர் மீனாட்சி. நான் புது பெருங்கலத்தூர்லேருந்து வரேன். இங்கே வந்து மகளிர் சுய தொழில் கற்றுக்கிறதுக்காண்டி டெய்லரிங் சொல்லி தராங்க. இது 4 மந்த் கோச்சு. நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. நான் வந்து 2 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ளேயும் நான் நல்லா கற்றுக்கிறேன். இங்கே வந்து நம்ம டெய்லரிங் மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட அக்காங்க வந்து நல்லா நம்ம ஃபேமிலியாகவும் நடந்துக்கிறாங்க. நம்ம குடும்பத்தை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம குழந்தைகிட்ட எப்படி நடக்கணும், நம்ம குடும்பத்தில் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் பற்றி சொல்லி தராங்க. இங்கே வந்து நமக்கு 4 மந்த் டெய்லரிங் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எக்ஸாம் வைப்பாங்க. அதுலேயே நமக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது. என்னுடைய பேர் வந்து சாரா. டேவிட் அண்ணன் வந்து இந்த இடத்த எங்களுக்கு திறந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 40 பிள்ளைங்க வந்து இங்கே கம்ப்ளீட்டாக, அதாவது லேடிஸ் ஐட்டம் A to Z வரையும் சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறாங்க. அவங்கெல்லாம் பண்ணின ஆல்பம் தான் இது. ஸோ ரெக்கார்ட் நோட்டு எல்லாமே இது வந்து 3 வருஷம் படிக்கக்கூடிய இந்த கோர்ஸை வெரி ஷார்ட் டைமில் எல்லாமே அது ஒன்று கூட பாக்கி இல்லாமல் இவங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்காங்க. அதை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் இது முடிக்கும் பொழுதே வெளியே இருந்து அநேகருக்கு துணி வாங்கி தச்சு கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்த மகிழ் வித்து மகிழ் அண்ணன் டேவிட் அவர்களுக்கும் ஜெசிகா அவர்களுக்கும் நான் வந்து கடவுளுடைய சார்பில் நான் வந்து நன்றி தெரிவிக்கிறேன். இதை அவங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு சான்ஸாக அமைஞ்சதை நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த மகிழ் வித்து மகிழ் ஃபேமிலியில் நான் 1 மந்த்தாக இருக்கேன். இந்த ஃபேமிலியில் நான் ஜாயின் பண்ணது வந்து என்னோட காட்ஸ் கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா எனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சரை வந்து இங்கே ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. என் பேர் மோசஸ். நான் வந்து டெய்லியும் 100 பேருக்கு சாப்பாடு திரும்ப தரேன். 1 வருஷமாக அந்த வேலையை செஞ்சுக்கிறேன். இதுக்கு உதவியாக இருக்கிற டேவிட் அண்ணா, ஜெசி அக்கா கூட வேலை செய்கிறவங்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு, பிள்ளைகள் இல்லாதவங்களுக்கு இருந்து தரேன். 2 வேலைக்கும் ஒரு வீட்டுக்கு எதுவுமே தருவேன். இந்த வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.